அன்பான மக்களே, நம்மளோட விஜய் காவேரிக்கு வந்து ஒரு ஃபேன் பேஜில் வந்து சூப்பராக வந்து ஒரு அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு ஒரு செம்மையாக ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாங்கு தான். ரதியே ரதியே ரகசிய ரதியே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பாட்டுங்க அது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி எல்லா பிக்சரையுமே அதில் போட்டு அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது இந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு லாஸ்ட்டில் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கச கச கன கன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருது, அது லாஸ்ட்டில் வருது இல்லையா, அந்த அந்த லைன் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. யார் செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ரசனையோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து வியந்து பார்த்தேன். அதை தான் சரி நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் விஜய் காவேரியோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எடிட் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக வந்து எடிட் பண்ணி செம்மையாக வந்து போட்டிருக்காங்க. எல்லா ஃபோட்டோவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபேன் பேஜ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம். ஆனால் இந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத அந்தளவுக்கு அவ்வளோ கவனமாக இருந்து அவ்வளோ ஃபேனு, அதாவது அவங்க 2 விகா அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜய் காவேரியோட ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பாட்டு அதை விட சூப்பராக இருக்குங்க. ஆமாம், அந்த பாட்டெலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. லைனு, அந்த எழுதின வரிகள் எல்லாமே செம்ம சூப்பர் பக்காவாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஆனால் இந்த விஜய் காவேரி பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நம்ம சுவாமி பார்ப்பேன் நான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?